ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். நம்ம இப்போ குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். காரணம் மற்றும் வலியுறுத்துதல் CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். காரணம், தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்கள் அமைக்க ஏற்பாடு செஞ்சார். தொழிலாளர் நலன்கிறது நேரம் மற்றும் இடத்துடன் ரெண்டுமே ஆனால் கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கே தெரியும், நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா. ஸோ AR ரெண்டும் சரிதான், ஆனால் இதுக்கான விளக்கம் இது கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னது? டி தான் ஆன்சர். A மற்றும் Rம் சரி, ஆனால் R என்பது Aக்கு சரியான விளக்கம் அல்ல. இதுதான். அடுத்தது கொஷின் நம்பர் 2. பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. மதுரை காந்தி NM சுப்புராமன். மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் NM சுப்புராமன். தட்சிணா காந்தி அப்படிங்கிறது ராஜாஜியா? இது தப்பு. மதுரை காந்திங்கிறது NM சுப்புராமன் கரெக்டு. தட்சிணா காந்தி ராஜாஜி தப்பு. வித்யாலயா ஐயாங்கிறது காமராஜ். இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்குல்ல. வித்யாலயா ஐயாங்கிறது காமராஜ். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை யார்? A ராமசாமியா? இல்லை, அரங்கசாமி. சரிங்களா? அரங்கநாதன். ஸோ அப்போ 1 மற்றும் 3ம் சரி. மதுரை காந்தினா NM சுப்புராமன். வித்யாலயா ஐயானா யாரு? காமராஜ். சரிங்களா? இது ரெண்டும் கரெக்டாக. அப்போ ஆன்சர் A 1 மற்றும் 3ம் சரி. கொஷின் நம்பர் 3. ராவ் பகதூர் சர் ஆத்த பன்னீர்செல்வம் டாஸ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். அதாவது ராவ் பகதூர்ங்கிறது அந்த காலத்தில் கொடுத்த பட்டம். சர் ஆத்த பன்னீர்செல்வம் டாஸோட தலைவராக இருந்தார். இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சியோட தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கின் நிர்வாக குழுவில் என்ன பண்ணார்? பணியாற்றினார். ஸோ ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 4. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு GSTPயில் 4.0% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். 15வது நிதிக்குழுவோட பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு GSTPயில் 4.0% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். அது எந்த துறை அப்படின்னா எரிசக்தி துறை. எரிசக்தி துறையை சீர்திருத்துவதற்காக தான் 0.5% சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். கொஷின் நம்பர் 5. கீழ்காண்பவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறு. கீழ்காண்பவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறு. நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினுச்சு. அது கரெக்டு தான். இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது. இது கரெக்டு தான். இது வங்காள சட்டம் நவம்பர் 21, 1810 மாதிரியாக இருக்குன்னா கிடையாது. ஆன்சர் 1, 2 சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் B. அடுத்தது கொஷின் நம்பர் 6. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எதுனா பஞ்சதந்திரம். எந்த நூல்னா பஞ்சதந்திரம். ஆன்சர் C பஞ்சதந்திரம். அடுத்ததாக கொஷின் நம்பர் 7. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் இயக்கம், மദ്രാஸ் திராவிட சங்கம். இதில் ஃபஸ்ட்டு எது வரும்னா சென்னை மகாஜன சபை தான் ஃபஸ்ட்டு. பாரத மாதா சங்கம் செகண்டு. பாரத மாதா சங்கத்துலேருந்து தான் என்னாச்சு மദ്രാஸ் திராவிட சங்கம் தேர்டு. ஹோம் ரூல் இயக்கம் லாஸ்ட்டாக தான் யார் வருவாங்க? ஹோம் ரூல் இயக்கம் வந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்னை மகாஜன சபை, பாரத மாதா சங்கம்,
மதராஸ் திராவிட சங்கம், கடைசியாக தான் என்னது ஹோம் ரூல் இயக்கம். ஏதாச்சும் ஒரு 2 தெரிஞ்சதுனாவே இதை நம்ம வந்து வரிசைப்படுத்திடலாம். அடுத்தது, வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. வெண்மை எனப்படுவது என்ன வள்ளுவர் சொல்கிறாருன்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய செருக்கு தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? அமைச்சரின் நடத்தை பற்றியது. ஏன்னா மன்னரை சேர்ந்தொழுகிறது யாரு? குறிப்பறிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? யாரை சொல்கிறாங்கன்னா அமைச்சரை பற்றி தான். சரிங்களா? அமைச்சர் வந்து மன்னனுக்கு ஆலோசனை வழங்குது. மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது. இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நமக்கே தெரியுது, சும்மா காமனாக படித்து பார்த்தாலே. உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஸோ இது ஆன்சர் வந்து டி 1, 2 மற்றும் 4. இது 3 தான் சரி. சரிங்களா? ஆன்சர் வந்து என்னது? டி. அடுத்தது கொஷின் நம்பர் 10. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்? மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்? பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். கயவர் என்று யாரை சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் தான். பொறுப்பில்லாமல் இருக்கவங்க, தன்னுடைய விருப்பத்து போல் சொசைட்டி என்ன எதை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய விருப்பத்தை போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். இந்த 3 இதையும் தான் சேர்த்து தான் சொல்கிறாரு வள்ளுவர் கயவர்னு. 11. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கல்லாமை அப்படிங்கிற ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருப்பதற்காக. சரிங்களா? கொஷின் நம்பர் 12. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளனுடைய செல்வத்தை தான் வள்ளுவர் வந்து நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன் தான் காகித சங்கிலிகள் அப்படிங்கிற புதினத்தோட ஆசிரியர். அடுத்தது ஜெயகாந்தனோட பத்திரிகை எது? ஞானரதம். ஜெயகாந்தனோட பத்திரிகை ஞானரதம். அடுத்தது நான் பார்த்தசாரதி வந்து தீபம். கண்ணதாசன் என்னது? தென்றல். மீரா அன்னம் விடு தூது. ஜெயகாந்தன் வந்து ஞானரதம், பார்த்தசாரதி வந்து தீபம், கண்ணதாசன் வந்து தென்றல், மீரா வந்து அன்னம் விடு தூது. 16. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது? அகநானூறு தான் வந்து கழுமலம் அப்படிங்கிற இடத்தோட போர் நிகழ்வை பற்றி கூறுகிறது. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கலித்தொகை. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை. ஓகேவா? அடுத்தது, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. கொஷின் நம்பர் 18. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் வந்து மதுரை. சமண அறிஞர்களோட முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் வந்து எது? மதுரை. கொஷின் நம்பர் 19. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டங்கள் என்னன்னு பார்ப்போம். பட்டங்கள்ங்கிறேன். இப்போ வந்து சேரர்னா ஒரு சில பேர் இருந்தால் அவங்க வந்து சேரன், இதுதான். சரிங்களா? பாண்டியர்னா என்ன சொல்லுவாங்க? செலியன்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. பாண்டியர்னா செலியன், சேரர்னா ஆதவன், பாண்டியன் செலியன். சரிங்களா? சோழர் செம்பியன். சோழர்னா என்னது? செம்பியன். திதியன். வந்து திதியன். பாண்டியர்னா செலியன், சேரர்னா ஆதவர், சோழன்னா வந்து செம்பியன், ஆயினா வந்து என்னது? திதியன்.
தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் வந்து திருச்சிராப்பள்ளி. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் வந்து எந்த இடம்? திருச்சிராப்பள்ளி. அடுத்ததான், தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? பெண்களுக்கான உயர்கல்வியை தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து புதுமை பெண் திட்டம் வந்து உறுதிப்படுத்துது. பெண்களுக்கான உயர்கல்வி. 22 2017 to 18 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 18 to 19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் பிரிவை சேர்ந்ததாகிறது. மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. அதாவது 2017 to 18 ஆண்டோட ஒப்பிடுறப்போ 2018 to 19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டோட அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் பிரிவை சேர்ந்ததாகிறது. மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. கொஸ்டின் நம்பர் 23. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது. சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறையை தான் பின்பற்றுது. ஓகே. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை வந்து பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். இதுதான் வந்து 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தோட முதன்மை கடமை என்னன்னா, பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துறது. அப்பலாம். அடுத்தது, ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை எது? ஆயுஷ் அமைப்போட குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை வந்து யாது? சோவர் ரிக்பா. கொஸ்டின் நம்பர் 26. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்புத் தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்குத்தொகையோட மதிப்பு 1800. முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு வருஷமும் பெண் குழந்தைகளுக்கு வைப்புத்தொகை 6வது வருஷம் முதல் எவ்வளவு வருஷம் ஊக்குத்தொகைனா 1800 ரூபாய். ஆன்சர் வந்து சி. அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்கிறது? PMAYU. அதாவது அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள், நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஒரு வீட்டை உறுதி செய்கிறதுனா பிரதான் மந்திரி ஏதோ வரும். PMAYU. 28. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? விதவை மறுமணம் ஊக்கத்தொகை. விதவை மறுமணம் உதவித்தொகை. ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டேன், சாரிப்பா. விதவை மறுமணம் உதவித்தொகை. COVID-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் -% உயர்ந்துள்ளது. 8%. COVID-19 பிறகு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் -% உயர்ந்துள்ளது. 8%. அடுத்தது 30. பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? குழந்தைகள் உதவி எண் வந்து 1098, பெண்கள் உதவி எண் வந்து 1090, சைபர் கிரைம் உதவி எண் வந்து 1940, கடலோர பாதுகாப்பு உதவி எண் வந்து 1093. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 2, 3 தான் வந்து தவறான எண். சரிங்களா? குழந்தைகள் உதவி எண் 1098 கரெக்டு, கடலோர பாதுகாப்பு உதவி எண் வந்து 1093, இது 2 தான் தப்பு. அடுத்தது,
தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தோட குறிக்கோள் வந்து உணவு பாதுகாப்பு. தமிழ்நாட்டோட பொது விநியோக திட்டத்தோட குறிக்கோள் வந்து உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு. வாக்கியங்களை வாசிக்க. கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு. அவரவர் மாவட்டங்களில் அவரவர் விருப்பப்படி 15 சென்ட் நிலங்கள் வந்து வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டம் மூலம் பயனடைகின்றனர். தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்படும். இதில் எது கரெக்ட் அப்படின்னா 3 and 4, அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க. தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வந்து வழங்கப்படும். சரிங்களா, இது 2 வந்து கரெக்டு. ஆன்சர் வந்து என்னது சி. அடுத்ததா, பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொருத்துக. ராஜாராம் மோகன் ராய் தான் உள்ளதுலே ரொம்ப 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 முக்கியமானவர். சதி ஒழிப்பு திட்டம்லாம் கொண்டு வந்தவர். 1828 டு 1772 டு 1833. ஜோதிபா பூலே வந்து 1828 டு 1890. எம்ஜி ரானடே வந்து 1842 டு 1901. டிகே கார்வே வந்து 1858 டு 1962. ராஜாராம் மோகன் ராய் எந்த வருஷம்? 1772 டு 1833. இது ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாலே எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோதிபா பூலே வந்து 1828 டு 1890. எம்ஜி ரானடே வந்து 1842 டு 1901. டிகே கார்வே வந்து 1858 டு 1962. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். மனித வளர்ச்சி குறிப்பீட்டு மதிப்பீட்டில் HDIயில் வந்து சேராது எதுனா ஆயுள் எதிர்பார்ப்பு சேர்த்துருக்கோம், தனிநபர் வருமானம் சேர்த்துருக்கோம், கல்வி. இதில் வந்து பிறப்பு வீதம் மட்டும்தான் சேர்க்கலை. பிறப்பு வீதம் மட்டும் சேர்க்கலை. அதான் ஆன்சர். ஆன்சர் நம்பர் வந்து டி. தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. கன்னியாகுமரி, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்களை தெரிவு செய்க. இதில் எது எது முன்னிலையில் இருக்குன்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. இதுதான் முன்னிலையில் இருக்குது. ஆன்சர் வந்து டி. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அடுத்ததான் நம்ம மேத்ஸில் வந்து தனியாக ஒரு செஷனில் பார்க்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். PQ, RST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தில் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளன. T என்பவர் ஒரு ஆசிரியர். Tங்கிறவர் ஒரு டீச்சர். மற்றும் அவர் R மற்றும் Uவோட R மற்றும் Uங்கிறவங்களோட தாயார் மருத்துவரை, அப்படின்னா இவங்க யார்? ஹஸ்பண்டு. மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். இவர் மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒருவர் வந்து வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? யார் வந்து வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னா யார்? P தான் வந்து யார்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண். அடுத்தது 37. A = Z = 1, B = Y = 2, C = X = 3, etc. ஸோ இதில் எது தவறானது? M = N வந்து சரி. A + B + C = X + Y + Z வந்து ஈக்குவலாக போயிடும். M + Nங்கிறது வந்து L + O + A + Zங்கிறது வந்து ஈக்குவல் ஆயிரும். E, G, J இதெல்லாம் வந்து என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் வந்து தவறானது. A என்பவர் B என்பவரை விட 20% வந்து குறைவான வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை A வந்து 7/1/2 மணி நேரத்தில் முடிப்பாரானால் B வந்து எவ்வளவு நேரம் எடுப்பார்? ஸோ A என்பவர் B-யை விட 20% வந்து A என்பவர் என்ன பண்ணுறாரு?
குறைவாக தான் வேலை பார்க்குறாரு. ஒரு வேலையை ஏங்கிறவர் வந்து 7.5 மணி நேரத்தில் முடிப்பார்னா பிங்கிறவர் எவ்வளவு நேரம் எடுப்பார்? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எவ்வளோ? 6 hours. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர், அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின் வருவனவற்றுள் தவறானது எது? ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின் வருவனவற்றுள் தவறானது எதுனா 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். பி தான் வந்து தவறானது. வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. புதிய வட்டத்தோட பரப்பு 2/7 × 13 கியூப். 2/7 × 13 கியூப். அடுத்த கொஷின் 41. ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வந்து அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகையை காண்க. 2,68,276. எல்லாருக்குமே மனப்பாடமாகவே தெரியும். 2,68,276. சம்ஸில் பார்க்கலாம். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்னது? 12%. 6x + 2y / 3x + 4y = 3/4 மற்றும் x + y / 2x + 3z = 3/7 எனில் ஆன்சர் வந்து பி 4:15:2. அடுத்ததான் கொஷின் நம்பர் 44. 3 எண்களோட மீசிமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாது? 35 தான் வந்து மீப்போவாக இருக்க இயலாது. பார்ப்போம், ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். சும்மா கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். a = 2/2 × 3/3, b = 3/2 × 5/3, c = 5/2 × 2/3 எனில் மீப்போவா a² b³ + மீப்போவா b² c³ + மீப்போவா c² a³ ஓட மதிப்பு காண்க. இதோட ஆன்சர் என்னன்னா 3/6. ஆன்சர் ஏ. 3/6 + 2/6 + 5/6. ஆன்சர் வந்து ஏ. அடுத்ததான் 46. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தோட மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% வந்து குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9,975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? 10,000. ஓகே, ஆன்சர் வந்து டி. 47. 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும்? 3/40. ஆன்சர் வந்து சி. கொஷின் நம்பர் 48. கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி பார்ட்டிடெல்லா பெர்டுசிஸ். கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எதுனா பார்ட்டிடெல்லா பெர்டுசிஸ். ஆன்சர் வந்து ஏ. பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் கற்றல். மீண்டும் கற்றல். பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் கற்றல். மீண்டும் கற்றல். குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம். சியோஃபைட்டுகள். குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படக்கூடிய தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம். சியோஃபைட்டுகள். ஓகே, ஸோ 50 கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேத்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.